ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்றிலிருந்து நாம் வெளிநாடுகளில் அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சிங்கப்பூர் மகா மாரியம்மன் பற்றி. சிங்கப்பூரில் இருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மிகவும் பழமையானது. இங்கு வந்து குடியேறிய தமிழ் மக்கள் மற்றும் நாகப்பட்டினம் மற்றும் கடலூரிலிருந்து வந்த தமிழ் மக்கள் துணையோடு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. மாரியம்மனே இங்கு முதல் தெய்வம், மூலஸ்தான தெய்வம் இவள்தான். இந்த ஆலயம் தற்போது சைனா டவுன் என்று அழைக்கப்படும் வட்டாரத்தில் சவுத் பிரிட்ஜ் சாலை என்னும் இடத்தில் அமைந்திருக்கின்றது. வீட்டு தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் நோய் காக்கும் தெய்வமாகவும் இவள் வழிபடப்படுகின்றார். சிங்கப்பூரில் இந்திய சமூக தலைவராக பணியாற்றிய நாராயண பிள்ளை ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் இந்த இடத்தில் அமைய வித்திட்டுவராகும். இவரது தொழில் வளரத் தொடங்கியதாலும் நல்ல சுபீட்ச வாழ்க்கை அனைவரும் அமையவும் ஆண்டவன் அருள் வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தினை அமைக்க எண்ணினார் இவர். பினாங்கிலிருந்து தமக்கு தெரிந்த திறமையான தச்சர்களையும் கட்டுமான தொழிலாளர்களையும் சிங்கப்பூருக்கு வரவைத்தார் அவர். தமிழ்நாட்டில் கடலூரைச் சேர்ந்த பலர் இவரிடம் வேலை பார்த்தார்கள். அப்படி வந்தவர்களில் பொய்கையூரைச் சேர்ந்த பண்டாரமும் ஒருவர். இவர் கடலூரில் முத்துமாரியம்மன் கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்தார். அவருக்கும் அவரது உறவினருக்கும் ஊரில் பிரச்சனை ஏற்பட்டதால் அம்பாளை தூக்கி கொண்டு பினாங்கு வந்தார். பிறகு நாராயண பிள்ளையை பார்க்க சிங்கப்பூர் வந்தார். அவரோட உதவியோடு அம்பிகைக்கு கோவில் கட்டி எண்ணினார். சிங்கப்பூரிலும் இந்துக்கள் எண்ணிக்கை கூடவே கோவில் அமைப்பதற்கான நிலத்தை கிழக்கிந்த கம்பெனியே தர முன்வந்தது. 1827ஆம் ஆண்டில் கோவிலின் அடித்தள பணி ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் சின்ன அம்மன் என்ற பெயருடன் சிறு குடில் ஒன்றில் அருள்பாலித்த அம்பிகை பின்னர் மகாமாரியம்மனாக பெரிய கோவில் கட்டப்பட்டு தமிழர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்த மூலஸ்தானத்தில் எழுந்தள்ளி அனைவரையும் காத்தருள்கின்றார். மகாமாரியம்மன் ஆலயம் சென்று தஞ்சம் என்று வந்தவருக்கு அடைக்கலம் வருடும் இடமாக அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். ஆலயம் ஆரம்ப காலங்களில் வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் சமூக பணியிலும் பொதுமக்கள் தேவைகளுக்கு சேவை செய்வதிலும் தலையாய இடமாக திகழ்ந்திருக்கின்றது. பிரிட்டிஷ் ஆட்சி காலங்களில் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வேலை தேடி வரும் தமிழர்களுக்கு உதவி நல்கிடும் வேடந்தாங்களாகவும் இருந்திருக்கின்றது. ஒரு நிலையான தொழில் வேலை கிடைக்கும் வரை கோவிலில் தங்கியிருக்க அனுமதி போன்றவைகளெல்லாம் அந்த காலத்திலேயே அனுமதித்திருக்கின்றார்கள். சில சமயங்களில் குறித்த நேரத்தில் கப்பல் வரவில்லையானாலும் அபயக்கரம் கொடுத்து உதவியது மாரியம்மன் கோவில்தான். திருமணங்களை சட்டப்படி பதிவு செய்யும் பதிவகமாகவும் விளங்குகிறது இந்த ஆலயம். தற்போது மருத்துவ முகாம், இந்து சமய நிகழ்ச்சிகள், சமய வகுப்புகள் போன்றவைகள் இங்கு நடத்தப்படுவதோடு பள்ளி குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கும் ஆதரவு நல்கி வருகிறது இந்த ஆலயம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் சைனா டவுன் பகுதியில் அமைந்திருக்கும் காரணத்தால் சுற்றுப்புறத்தில் இருக்கும் சீனர்களும் மாரியம்மன் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். தீமிதி விழாவில் அவர்களின் பங்கு மிக அதிகம். கோவிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய், எலுமிச்சம்பழம் கொடுப்பது, நிதியுதவி வழங்குவது என சீனர்களின் பங்கு அதிகமாக இருக்கின்றது. அம்பிகை அவளை நம்பியவர்களின் இடர்களை, துயர்களை, நோயினை தீர்த்து வைக்கின்றார். கரகம் எடுத்தல், தீமிதி, திரௌபதி அம்மன் திருவிழா, நவராத்திரி என எல்லாம் அம்பிகை அருளால் நன்றாக வருடாவருடம் நடைபெறுகின்றது. 1008 சங்காபிஷேகம், மகாசத சண்டியாகம், நவசக்தி அர்ச்சனை என விழாக்கள் எல்லாம் எல்லா வெளிநாட்டு மக்களும் வந்து சிறப்பாக பங்கேற்குமாறு விமர்சையாக கண்கொள்ளா காட்சியாக நடைபெறுகின்றது. இதுபோல இன்னும் நிறைய ஆலயங்கள் வெளிநாடுகளிலும் இந்த மாரியம்மன் ஜொலிக்கின்றார். அவைகளையும் வரும் நாட்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று இந்த சிங்கப்பூர் மாரியம்மன் ஆலயத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.